8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு கட்டாய தேர்ச்சி முறை அமலில் இருந்து வந்த நிலையில் வரும் கல்வியாண்டிலிருந்து கட்டாய கல்வி சட்டத்தின்படி இனி 8ஆம் வகுப்பில் படிக்கும் மாணவர்களுக்கு கட்டாய தேர்ச்சி கிடையாது என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சங்கரனிடம் கேட்போம். வணக்கம் சங்கரன், இந்த அறிவிப்பு பற்றிய முதற்கட்ட தகவல் என்னன்னு சொல்லுங்க சங்கரன். வணக்கம். அதாவது இந்த RTE அப்படின்னு சொல்லப்படுகிற இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் நாடு முழுக்க அமல்ல இருக்கு. இது பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி இருக்கு இந்த சட்டம். அதுல குறிப்பா ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, 8ஆம் வகுப்பு வரை, அதாவது 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரை எந்த மாணவரையும் ஃபெயில் பண்ணக்கூடாது, அனைவரையும் கட்டாயமாக தேர்ச்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இந்த சட்டத்தினுடைய அம்சம். இது நாடு முழுக்க அமல்ல இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த நிலையில என்னன்னா, இந்த கட்டாய தேர்ச்சியினால மாணவர்கள் அந்தந்த வகுப்புக்குரிய அறிவு அவர்களுக்கு கிடைக்கல, அந்த திறமையற்றவர்களாக அந்த வகுப்புக்குரிய திறன் அவர்களுக்கு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு ஆய்வு மத்திய அரசு தெரிய வந்திருக்கிறது. தமிழகத்துல கூட இது போன்ற ஆய்வு எல்லாம் நடந்திருக்கிறது. இதன் காரணமாக 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு இந்த 2 வகுப்புகளுக்குமே இந்த கட்டாய தேர்ச்சிங்கிற முறையை கைவிட்டுட்டு அவர்கள் தேர்வு அடிப்படையில அவர்கள் பாஸ் பண்ண போடுறதா இல்ல ஃபெயில் பண்றதா அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை மத்திய அரசு எடுத்திருக்கு. இது ஏற்கனவே மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரும் வெளிப்படையாவே அறிவிச்சிருக்கிறார். இந்த ஒரு சூழல்ல இப்ப என்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்குன்னா, இந்த இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டத்துல ஒரு திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வரப்போகுது. வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடர்ல இந்த சட்ட திருத்தம் கொண்டு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புல தேர்வு நடத்தணும், அதன் அடிப்படையில தான் மாணவர்கள் தேர்ச்சி போடுவதா இல்லையாங்கிறத முடிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு திருத்தம் கொண்டு வர போறாங்க. ஆனா இந்த விஷயத்துல அந்தந்த மாநில அரசுகள் முடிவு செய்துக்கலாம், இது கம்பல்சரி கிடையாது அப்படிங்கிறதையும் மத்திய அரசு ஏற்கனவே அமைச்சர் கூட ஒரு முறை செய்தியாளர்கள் மத்தியெல்லாம் சொல்லி இருக்கிறார். இந்த சூழல்ல மத்திய அரசு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தால் நாம் எத்தகைய முடிவை எடுக்கணும் அப்படிங்கறத பத்தி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையின் தலைமையில சில தினங்களுக்கு முன்பாக தலைமைச் செயலகத்துல ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துல அனைத்து துறை இயக்குநர்கள் மற்றும் பல்வேறு அதிகாரிகள் எல்லாம் அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. இந்த கூட்டத்துல தான் இதை பத்தி விரிவா விவாதிக்கப்பட்டதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் அதிகாரிகள் நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா, 5ஆம் வகுப்புக்கு கட்டாய தேர்வுங்கிற முறை நமக்கு வேண்டாம், ஆனா 8ஆம் வகுப்புக்கு தேர்வு என்ற முறை தமிழகம் பின்பற்றும் அப்படிங்கிறது அந்த கூட்டத்துல முடிவாகி இருக்கிறது. இந்த மத்திய அரசு அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்த பிறகு தமிழக அரசும் அதை பின்பற்றி இந்த 8ஆம் வகுப்புக்கு தேர்வு என்ற ஒரு நடைமுறையை அமலுக்கு கொண்டு வர இருக்கிறது. இது தொடர்பான ஒரு அறிவிப்பு இந்த வரக்கூடிய கல்வியாண்டில், அதாவது ஜூன் மாதத்துக்கு முன்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டு வரும் கல்வியாண்டே இந்த 8ஆம் வகுப்பிற்கும் தேர்வு என்ற முறை தமிழகம் முழுவதும் அமலுக்கு வர இருக்கிறது. இதுதான் இப்ப லேட்டஸ்டா இருக்கக்கூடிய ஒரு தகவல்.